உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். நேற்று வந்திருந்த இந்த வீடியோ விஜய் த்ரிஷா சம்பந்தப்பட்ட வீடியோ. அந்த வீடியோ சம்பந்தமாக கூட நான் ரொம்ப ஆக்ரோஷமாக அல்லது ரொம்ப அநாகரிகமாக கூட நான் பேசவே இல்லை. ஆனாலும் பல பேர் தாவக்காவினரை விஜய் மீது கொண்ட அபிமானிகளே கூட சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, நாங்கள் என்னென்னலாம் நினச்சோமோ அதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னு. வழக்கமாக ஒரு குரூப் இருப்பாங்க, நீ என்னையா முட்டு கொடுத்த, நீ தானே முட்டு கொடுத்த, நீ தானே முட்டு சந்தில் நிறுத்தின, இப்போ இது பண்ணுற, அப்படி பண்ணுற அப்படின்னு. நமக்கு முட்டு கொடுக்கறதும் வேலை இல்லை, முட்டு சந்தில் நிறுத்தத்தும் வேலை இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், கோடான கோடி ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றியுள்ள விஜய் இந்த கொண்டாட்டத்தை, இது ஒரு கொண்டாட்டங்க, இந்த கொண்டாட்டத்தை பயன்படுத்திக்க தெரியலையா, பயன்படுத்திக்க தவறாரா, அல்லது கேரவனை விட்டு இறங்காம ஒரு அரசியல் பண்ணு பாக்குறாரான்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி திரும்பவும் அவர் பர்சனல் பா அப்படின்னு சொன்னாலும் அந்த பர்சனல் தான் பர்சனலாகவே இருக்க வேண்டும். ஒரு திருமண விழாவுக்கு உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வெளியே புகைச்சலா போயிருக்கு. உங்கள் மனைவியே அதை ஒரு கோர்ட்ல குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க, மீடியா முன்னாடி அது செய்தியா வந்திருக்குது. அந்த நடிகையுடன் நீங்க ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு ஒரே காஸ்டியூம்ல ஒரே கார்ல இறங்குறீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள் தான் ஊடகத்துல பேசுறாங்க. இது ஆளுக்கு 1000 விஷயங்கள் 1000 பேசினாலும் உண்மையாக இதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் விஜய் மட்டுமே தான் இருக்கிறார். அந்த நடிகை கூட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, விஜய் மட்டும்தான் இருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வழக்கம் போலதான் இது ஏஐ வீடியோ. ஏஐல இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ பண்ண முடியுங்களா? ஏஐ வீடியோ. இது விஜயும் த்ரிஷாவும் தனித்தனியா வராங்க, இது ஒட்டு வெட்டுலாம் போட்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஒரு குரூப். இன்னொரு தரப்பு நான் விசாரிக்கும் பொழுது, இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ வரணும், இப்படியாப்பட்ட ஒரு கான்ட்ரோவர்சி வெளியே பேசப்படணும் அப்படின்னு விஜயே விரும்பினாரு, அதனாலதான் வந்திருக்கு அப்படின்னு. என்ன காரணம்னா, இந்த வீடியோ முதலில் ஒரு பிஆரோட இன்ஸ்டாவில் இருந்து பகிரப்பட்டுள்ளது. பொதுவாக அந்த சினிமா பிஆர்க்கள் அப்படின்னா அவங்க நடிகர் நடிகைகளுக்கு மிக விசுவாசியாக இருப்பாங்க. விசுவாசத்தை தாண்டி அவர்கள் சம்பந்தப்பட்ட பர்சனல் விஷயங்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட கான்ட்ரோவர்சிகள் எல்லாம் வெளியே மீடியாக்குள்ள போகக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க. அதான் அவங்களுடைய வேலையே. அப்படி இருக்கும்பொழுது இந்த கல்பாத்தியாகோரம் திருமண விழாவில் விஜயும் த்ரிஷாவும் கார்ல இருந்து இறங்கி மேல போற வரைக்குமான அந்த வீடியோ அந்த பிஆர்ஓ தான் முதல்ல அதை வெளியிட்டு இருக்காரு, லீக் பண்ணியிருக்காரு. இல்லது அவர் தான் இந்த பரபரப்புக்கான முதல் விதையை போட்டவர் அப்படின்னு சொன்னா கூட, இதற்கு பின்னணியில் விஜய் இருக்காருங்க. அவர் தான் ஓகே பண்ணாரு, அவர் தான் டிக் அடிச்சாரு, பேசட்டும் அப்படின்னு. அப்ப இதற்கான பதில விஜயா சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியா இருக்கு. இதெல்லாம் தாண்டி வழக்கம் போல சோசியல் மீடியாவில் கண்டமணிக்கு பேசுறது, கண்டமணிக்கு திட்டுறது விடுங்க. ஒரு விஷயம் நான் விஜய்க்கு மிக தீவிர ஆதரவாளனோ தீவிர எதிர்ப்பாளனோ கிடையவே கிடையாதுங்க, சத்தியமா கிடையாது. அதை மறுபடியும் சொல்றேன், நான் நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு, அரசியல் வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை பின்பற்றி உங்கள் வாகனத்தை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பேர் நீலாங்கரை வீட்டுல இருந்து வேலூர் தாண்டி ஆம்பூர் கிட்டத்தட்ட 4.25 மணி நேரம் உங்க வாகனத்தை அவன் பைக்ல மூச்சு விடாம ஓட்டிட்டு வரான், உயிரை பணைய வச்சு ஓட்டிட்டு வரான். ஒண்ணு கேட்டா அதெல்லாம் எங்க இருந்து? அந்த அன்பு தான். அந்த அன்பை எங்க தவற விட்டுறீங்க? அந்த அன்பு எப்படி வெறுப்பா மாறும் அப்படின்னா, ஏம்பா உங்க அண்ணனா பார்த்துட்டு இருந்தேன், அவங்களை அண்ணியா பார்த்துருந்தோம், அந்த அண்ணி இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, அதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் இப்படி நீங்க பண்றீங்களேன்னு எந்த அளவுக்கு பயங்கர வெறித்தனமான ஒரு அன்பு இருக்கோ, அந்த அன்பு அப்படியே கோபமாகவும் வெறுப்பாகவும் மாறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல மாற்று கருத்து கிடையாது. குறிப்பா இன்னைக்கு பனையூர்ல விஜய் பேச போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. விஜய் பேச போகிறார், மீடியா முன்னாடி பேச போறாரா, சோசியல் மீடியா முன்னாடி பேச போறாரா, கட்சி நிர்வாகிகள் முன்னாடி பேச போறாரான்னு தெரியல, ஆனா பேச போகிறார். காரணம் என்னன்னா, நாளைக்கு உலக மகளிர் தினம். அதனால இன்னைக்கு இந்த உலக மகளிர் தினத்திற்கான விழாவை பனையூர்ல இருக்கிற பெண் நிர்வாகிகளுடன் கொண்டாட போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏற்கனவே அவங்க பொங்கல் விழா, கிறிஸ்துமஸ் விழா, இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடி இருக்காங்க. அந்த விழாவில் என்னென்ன பிரச்சனைகள், ஏது, நான் ஏன் அந்த நடிகையோட வந்தேன், உண்மையா எனக்கும் சங்கீதாவுக்குமான பிரச்சனை என்ன,
அந்த விவகாரத்து நோட்டீஸ் உண்மையா பொய்யா, இல்ல விவகாரத்துக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னா, இல்லது என்னுடைய தனிமனித ஒழுக்கத்தின் மீது நீங்க சந்தேகப்படுறீங்களா, இப்படியான ஸ்பீச் ஒன்று இருக்குமா, கொடுப்பாரா, தண்ணீர் விளக்கம் தருவாரா விஜய் அப்படின்னா அதுவும் தெரியல. ஆனா ஒரு பேச்சு இருக்கு. அப்படி கொடுத்தால் அது ஒரு பெரிய இந்த விஷயத்துக்கு வந்து இந்த கங்கு இருக்குல்ல, அது மேல தண்ணி தெளிச்சு அதை ஆறப்படுற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. வந்து அப்படி பேசிதான் ஆக வேண்டியும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆருடம் கணிப்பவர்கள் பொதுவா சேனல்கள் ஒரு சில பேர் வந்து அன்றே கணித்தார் ஆருடம், இன்றே கணித்தார் ஆருடம் அப்படின்னு. ஏன்னா விஜயோடைய இந்த அரசியல் வளர்ச்சிக்கு வந்து அவருடைய மனைவி சங்கீதாவும் மகன் சஞ்சயும் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரியான என்ன சொல்றது, முற்றுப்புள்ளி வைக்கிறது, அவதூறு பரப்புறது. அவங்க 2 பேரும் தான் வந்து சேர்ந்து ஒரு வில்லிகளாக மாறி விஜயோடைய இந்த அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து த்ரிஷாவும் விஜய் வரா மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பேசுறது இது வந்து எந்த வித லாஜிக்கும் இல்லாம ஒன்றும் இல்லாம என்னது வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? ஏங்க சொந்த மனைவி சொந்த பையன் யாராவது அப்பனுக்கு எதிராக பண்ணுவாங்களா? வந்து அவங்க 2 பேரும் தான் த்ரிஷா வந்து போங்க கல்யாணத்துக்கு போங்கன்னு கூட்டு அமுச்சு விட்டாங்களா? அவங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கே இல்லாம உண்மையா வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் த்ரிஷா பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஒரு பழைய சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, போக்கிரி படத்தினுடைய சக்சஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. இங்க த்ரிஷாவுக்கு அழைப்பில்லைன்னு, இது வந்து படிச்ச தகவல், இது அழைப்பில்லைன்ட்டு பயங்கர கோபத்துல த்ரிஷா இருக்காங்க. காரணம் என்னன்னா, விஜய் தரப்புல இருந்து தனக்கு அழைக்கல. ப்ரொடக்ஷன் தரப்புல கேட்டபோது விஜய் சார் தான் வந்து கூப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பயங்கரமான கடுப்புல இருக்கும்பொழுது அவங்க அம்மா ஒரு கட்டத்துல வந்து த்ரிஷா அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தகவல்லாம் வருது. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி விஜய்க்கு ஃபோன் பண்ணி, என்ன தம்பி இப்படி ஆதின்னு ஒரு படம் சரியா போல அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படியே ஓரம் கட்டுறீங்களா அப்படின்போது, இல்லைங்க நீ வைங்க ஃபோனை வைங்க, நாளைக்கு உங்களை வந்து ஒரு லஞ்சில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு லஞ்சில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது ப்ரொடக்ஷன் தரப்பில் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க, பேர்லாம் இருந்தது, நான் தான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சமயத்தில் த்ரிஷாவுடைய ஒரு வீடியோ பயங்கர வைரலா பரபரப்பா பயங்கர பேசும் பொருளா போயிட்டு இருந்தது. அதை பத்தி நம்ம அதிகம் பேச வேணாம். இப்ப இந்த நேரத்தில் நீங்க போக்கிரி சக்சஸ் மீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை எல்லா மீடியாக்களும் கவர் பண்ணுவாங்க. எல்லா மீடியாக்களும் கேட்கிற ஒரு கொஸ்டின் வந்து அந்த வீடியோவை பத்தியான கொஸ்டினா இருக்கும். மறுநாள் அது இல்ல அன்னைக்கு அது செய்தியா எப்படி மாறுனா, போக்கிரி படத்தோடைய சக்சஸ் மீட் செய்தியா மாறாது. அது வந்து முழுக்க உங்க பர்சனல் சார்ந்த அந்த வீடியோ சார்ந்த ஒரு செய்தியா மாறும். அதுக்கு தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்லெண்ணம் படைத்தவர் விஜய் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. உண்மையா உங்களுக்கு இந்த த்ரிஷாவோட அந்த வீடியோவை யார் வந்து கடந்து போகிறாங்க, யார் வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்கல, யார் உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, பெரும்பாலும் நீங்க அந்த கணிச்சிருக்காங்களா, இந்த 18 இருந்து ஒரு 30 வயது இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் தான். ஆனா அந்த 35 வயதுக்கு மேல 60 வயதுக்குள்ள இருக்கிற அவர்கள் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, விஜய்க்கு இந்த வாட்டி ஓட்டு போடலாம்பா. அவங்க உங்க ரசிகரும் கிடையாது, உங்க கட்சி சார்ந்தவர் கிடையாது, உங்க படத்தினுடைய பெரும்பான்மையான படம் கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற மகனோ பேரப்பிள்ளைங்களோ யாராவது சொல்லி இருக்கலாம், தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு. இப்ப என்ன ஆயிடும், இந்த வீடியோ எப்போ ஒரு பொண்டாட்டி ஓன்னு வந்து கோர்ட்ல கதறாங்க, அழறாங்க. 5 வருஷமா வீட்டுக்காரர் இப்படி சில்மசம் பண்ணாரு, என்ன டார்ச்சர் பண்ணாரு, மன ரீதியா பண்ணாரு, ஒரு நடிகை கூட தொடர்புல இருந்தாரு, எங்க பசங்கள்லாம் கவனிக்கல, அவர் வீட்லயே இருக்க மாட்டாரு, வெளிநாடு போயிடுவாரு, அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த நடிகை அமைச்சு எங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க மன ரீதியா அப்படிலாம் ஒரு பெண் வந்து சொல்லியிருக்கிறா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த நடிகை கூட இவர் வந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய இதுவா இருக்கும். வந்து இவருக்கு ஏன்னா நான் ஓட்டு போடணும், யார் சொல்றது, நானு இந்த 35 சரி 40ல இருந்து 60 வரைக்கும் இருக்காங்க பாருங்க, அவர்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருந்தவர்கள் தான். இதுல மாற்று கருத்து கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இது எங்கிறத நீங்க வந்து திரும்ப சொல்றதுதான், இது ஒரு ஆணவத்துடைய உச்சம் கூட சொல்லலாம். வந்து நீ கோர்ட்டுக்கு போயிட்டியா, நான் பாரு கல்யாண வீட்டுக்கு போறேன், இதுதான் இந்த ஒரு ஈகோ தான். இந்த ஈகோ தான் இன்றைக்கு உங்கள் அரசியல் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா செங்கோட்டையெல்லாம் நேத்துல இருந்து பயங்கர அப்செட்ல இருக்காராம்.
கேள்விப்பட்டது வரைக்கும் பயங்கரமான அப்செட்ல இருக்காராம். நையா 50 வருஷம் நான் வந்து எம்ஜிஆர் கூடயும் ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்துட்டேன் நான். ஆனா இப்படிலாம் ஒரு அரசியலை பார்க்கல, இப்படிலாம் ஒரு தலைவரை பார்க்கல. உண்மையா ஒரு சொல்லி புலம்பிருக்காருன்னு ஒரு தகவல் வருது. இருக்கும் அது எவ்வளவு பெரிய சூப்பர் சீனியர் வந்து அவர்கிட்டலாம் ஒரு வார்த்தை கேட்டு இருந்தா காலில் விழுந்தாவது வேணாம்னு சொல்லியிருப்பார் வந்து. இதெல்லாம் மீறி யாராவது கொடி படம் பார்க்காம இருந்தா போய் அந்த படத்தை தயவு செய்து பார்த்துருங்க. அதில் த்ரிஷாவோட கேரக்டர் என்னன்னு தெரிய வரும். வேளாங்கண்ணி அன்னையோடைய, வேளாங்கண்ணி மாதாவுடைய மிக தீவிர பக்தர் வந்து விஜய். அவங்க அப்பா அதுக்கு மேலே வந்து எங்கள் அப்பா காலகட்டங்கள்லாம் இடையில கிடையாது வந்து. அவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து ரீல் பொட்டி, அந்த பொட்டியை காரில் கொண்டு போவாங்க வேளாங்கண்ணிக்கு. கொண்டு போய் அங்கே வச்சு பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் விஜய போவார் கூட. இப்போ இருக்கார் ராஜேந்திரன் இருக்கார் இல்லைங்களா டிரைவரு, அவரே ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா ஒருவார் கூட செங்கல்பட்டு தாண்டி எஸ்ஏசி கவர்மெண்ட் படுத்து தூங்கிடுவாராம். தூங்கிட்டோடனே அண்ணா என்கிட்ட கொடுங்கண்ணே வண்டியை. அப்போ தான் வந்து எனக்கு வேணாம்பா அப்பா திட்ட போகிறேன்னா அங்கேருந்து வண்டி வேளாங்கண்ணி வரைக்கும் ஓட்டுன்னு போவாப்பில்ல. மறுநாள் காலையில் இருந்து எக்ஸசைஸ் திட்டுவாப்பில்ல. என்ன காரணம்னா அப்படி ஒரு நம்பிக்கை அந்த வேளாங்கண்ணி அன்னை மீது. எஜே சூர்யாலாம் வந்து நடைபயணமாலாம் போவார். ஒவ்வொரு படம் முடிஞ்ச பிறகு நடைபயணமாக போவார். இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் உங்கள் மீது அன்பு, உங்கள் ரசிகர்கள் உங்கள் தொண்டருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு உங்களுடைய தொண்டரோ உங்களுடைய ரசிகரோ, நேற்று பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நீங்களும் சங்கீதாவை இருக்கிற பெரிய ஃபோட்டோவை முட்டி போட்டுக்கின்னு கையில் வச்சுக்கிட்டு மணலில், கொதிக்கிற மணலில் முட்டி போட்டுக்கிட்டே அந்த தேவாலயத்துக்கு போயிட்டுருக்காரு. எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். அது வந்து அந்த மணலில் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும், நீங்கள் பழையபடி ஒரு வாழ்க்கை வாழணும், நீர் அடித்து நீர் விலகாது. ஒரு குடும்பத்தில் ஒரு 29-30 வருஷம் கணவன் மணியாக இருந்தவங்கள ஒரு நொடியில் பிரித்து விட்டுடலாம். அந்த 30 வருஷம் பந்தம் என்ன ஆகுறது அந்த சாதாரண நபருக்கு தெரிஞ்சிருக்குது வந்து. அந்த மணலில் முட்டி போட்டுன்னு போகிறார் அவர் வந்து. ஆனால் நீங்கள் என்னடானா இங்கே த்ரிஷா கூட வந்துகிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.